அன்பர்களே, வளைகுடாவின் பக்கம் பதற்றம் இருந்தவனமே இருக்கின்றது. இந்த பதற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்காவும் ஈரானும் மோத போகுது என்பதில் மிக அதிக அளவு விஷம் கக்கி வருவது தமிழகத்தில் இருந்து இயங்கும் யூடியூபர்ஸ். அதை நீங்க பார்த்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். அடிச்சு விடுறாங்க பாத்தீங்க தானே, அடிக்க போறான், உதைக்க போறான், இந்த வருகுது அந்த வருகுது, இதே கூத்து. 2 மணி நேரத்துக்குள் சண்டை, இன்னும் 48 மணி நேரத்து சண்டை, அடிக்கிறாங்க, கணக்கே இல்லை. இப்பொழுது நாம் அடிக்கடி அதிகமாக சொல்லி வருவது என்னவென்றால், ஈரான் வகை வகையான ஏவுகணைகள் மூலம் மிக அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் இஸ்ரேலுக்கு 80% சேதத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி வரோம் இல்லையா? இதற்கு ஒரு ஆதரவு சேர்ப்பது போல் ஐநாவின் ஐக்கிய நாடுகளின் முன்னாள் ஆயுத ஆய்வாளரும் வெப்பன்ஸ் அவர் தான் அதிகமாக செய்கிறவரும் முன்னாள் அமெரிக்க இராணுவ அதிகாரியுமான ஸ்காட் ரைட்டர், அவர் ஒரு அமெரிக்க இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றுட்டு ஒரு யுஎன்ஓவில் ஒரு ஆயுத குழு சம்பந்தமாக அவர் ஆய்வு செய்யக்கூடிய ஒருவர். அது யுஎன் அவரை நியமனம் பண்ணி இப்ப ரைட்டர். அவர் சொல்றாரு, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு ஈரான் மிக கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும் திறன் கொண்டது என்று சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி இப்பொழுது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த செய்தி இப்பொழுது இராணுவ ஆய்வாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆய்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருவது என்னவென்றால், வளைகுடாவில் ஈரான் ஒரு சண்டியன் தான், அதுக்கு மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. மிகவும் நுணுக்கமான தந்திரமான முறையில் அமெரிக்காவை தோற்கடிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த செய்திகளுக்கு ஒரு ஆதரவு அல்லது ஒரு பதம் பார்ப்பது போல்தான் இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதனால் அவரையும் படமையும் தாரம் பார்த்துக் கொள்ளுங்கள். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும் ஈரான் ஏற்படுத்தும் திறன் கொண்டது என்று அமெரிக்க இராணுவ ஆய்வாளரும் முன்னாள் அமெரிக்க அதிகாரியுமான ஸ்காட் தெரிவித்திருக்கின்றார் என்று சொல்றாங்க. ஐநாவின் முன்னாள் ஆயுத ஆய்வாளரும் முன்னாள் அமெரிக்க அதிகாரியுமான ஸ்காட் ரைட்டர், ஈரான் இந்த பிராந்தியத்தில் தெளிவான ஒரு பெரிய சக்தி கொண்டது என்றும் கூறுகின்றார். ஈரான் எப்போது வேண்டுமானாலும் பிராந்தியத்தின் எரிசக்தி உற்பத்தியை நிறுத்தும் திறன் கொண்டது சொன்னாங்க ஜங்ஷன்ல. ஈரான் அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு பேரழிவு தரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் இதன் விளைவாக நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் கூட இறக்க நேரிடும் என்றும், மேலும் ஈரான் இஸ்ரேல் மீது தீர்க்கமான தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்றும், இது அதன் உயிர் வாழும் திறனை பலவீனப்படுத்தி அதன் மில்லியன் கணக்கான குடியிருப்பாளர்களுக்கு நிலத்தை வாழ தகுதியற்றதாக மாற்றும் என்றும் சொல்லப்படுகின்றது. இதுல ஒரு விடயத்தை பார்த்தீங்கன்றால், இங்க நாங்க மென்ஷன் பண்ணி பார்க்கலாம், மீண்டும் அந்த செய்தி டபுள் என்டி தாரன். மேலும் ஈரான் இஸ்ரேல் மீது தீர்க்கமான தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்றும், இது அதன் உயிர் வாழும் திறனை பலவீனப்படுத்தி அதன் மில்லியன் கணக்கான இஸ்ராயலிய குடியிருப்பாளர்களுக்கு நிலத்தை வாழ தகுதியற்றதாக மாற்றும் என்றால் அணுகுண்டு வீசும். இப்ப ஓகே, அது இது நம்ம சொல்லலைங்க. இது ஒரு செல்லுவது அமெரிக்க குடிமகன், இராணுவத்தில் இருந்தவர், இராணுவ ஆய்வாளர், யுஎன்ஓவின் இராணுவ ஆய்வாளர். நம்ம சொல்லலை, இது அவர் சொல்றார். இதை நாம எப்ப சொல்லியிருக்கிறோம்? நாம கடந்த மாதங்களாக சொல்லி வருவது என்றால், ஈரான் தனது பலம் குறையுமானால் அணுகுண்டை கையில் எடுக்கும். அணுகுண்டை கொண்டு எறிஞ்சால் அது அந்த இன்னமுமே நாம ஹிரோஷிமாவில பாக்குறோம் இல்ல, அந்த சேதம் இன்னும் இத்தனை 50 ஆண்டு தாண்டியும் அந்த சேதம் மக்கள் மத்தியில் இன்னும் காட்டுது என்றால், நவீன கண்டுபிடிப்புகளும் இந்த புதிய நூற்றாண்டிலும் வகை வகையான ஏவுகணைகளை வைத்திருக்கும் ஈரான் மிகவும் பலம் பொருந்திய அணுகுண்டை கையிலெடுப்புக்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது. ஏனெனில் இப்ப சொல்ல மில்லியன் கணக்கான குடியிருப்பாளர்களுக்கு நிலத்தை வாழ தகுதியற்றதாக்கும் என்றால், அந்த நிலத்தில் வாழ இல்லாத அளவுக்கு விஷம் கொண்ட குண்டாகத்தான் இருக்கும். இதை நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. இன்றைய உலக அரங்கில் மிகத்தகு சக்தி ஈரான். அது அவர் தான் சொல்ல, நம்ம கிடையாது. ஸ்காட் ரைட்டர் முன்னாள் ஐநா ஆய்வாளர் மற்றும் அமெரிக்க இராணுவ அதிகாரி, அவர் தான் சொல்ல, நம்ம சொல்ல கிடையாதுங்க. நாம் இன்று பார்க்கும் உலகம் பெரிய யுத்தங்கள் ஆரம்பிக்காத அளவிலும் ஆனாலும் மின்னும் மின்னல் போல அச்சுறுத்தும் நேரத்தில் இருக்குது. அது உண்மைதானே? சரியா சொல்றாருங்க.
அமெரிக்கா தனது கப்பல் விமானங்களை இராணுவத்தினால் பெரும் அச்சுறுத்தலை உருவாக்கி இருக்கிறது. அமெரிக்கா தன் கப்பலும் விமானங்களால். ஆனால் யார் எதிர்பார்க்கிறதோ இல்லையோ அந்த அச்சுறுத்தலை ஈரான் இலாவகமாக கவர்ந்து எதிர்த்து பார்க்கிறது. இன்றைய உலகு ஈரானை முக்கிய மத்திய களஞ்சிய சக்தியாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அது விரும்பினால் மத்திய கிழக்கு எரிசக்தி உற்பத்தியை நிறுத்தும் அளவுக்கு வலிமை கொண்டது என்றும், அமெரிக்க இராணுவ களங்களை தீவிர தாக்குதலுக்கு உட்படுத்தி நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான சிப்பாய் உயிர்களை இழக்க செய்யும் சக்தி ஈரானுக்கு உண்டு என்றும் சொல்கின்றார். அது உண்மைதானே? கட்டார்ல இருந்து 5 மணி நேரம் விமான ஏர்பேஸ் ஃபுல்லா அந்த மூடினவுடன் இவங்களோட அமெரிக்க துருப்புக்கள் உடனடியாக தளத்தை விட்டு கிளம்பிட்டாங்க. 40,000 படை கட்டார்ல மிகப்பெரிய பேஸ் இருக்குது. இப்ப ஈரான் இந்த ஃபாரின் மினிஸ்டர் சொல்றார், நாங்கள் ஒருபோதும் வளைகுடா நாடுகளுக்கு அடிக்க மாட்டோம். அதான் தெளிவா சொல்றாருங்க. நேற்றும் அவர் அல் ஜசீராக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார், பார்த்தா மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாங்கள் வளைகுடா நாடுகளுக்கு தாக்க மாட்டோம், ஆனால் வளைகுடா நாடுகளில் நிலை கொண்டுள்ள எங்கள் எதிரிகள் மீது நாங்கள் தாக்குதல் தொடுப்போம். சரிதானே? அதுல பஹ்ரைன் அடிச்சு சாவடிக்கணும், அல் உதைஸ் கட்டார்ல 40,000 போஸ்ட், இதுகளைத்தான் இலக்கண்டு அவர் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை செய்தியாகவும் அவர் கொடுத்திருக்கின்றார். மீண்டும் அந்த செய்தி நாங்கள் பின்னர் தருகின்றோம். அதுக்கு மிக எஃப்எம் இதுவரைக்கும் அரசு அந்த எச்சரிக்கை கொடுக்கல. ஏன்னா அங்க அமெரிக்காவில் ஒரு இறுக்கம் வந்திருக்க, எப்படி அவன் கேஸ வெளியாக்கிறதே ஒரு நெருக்கடி கொடுக்கத்தான். எதுக்கு? அமெரிக்க அதிபருக்கு நாங்க ஏற்கனவே சொன்னோம்ல, ஒரு பிடி இதெல்லாம் நீங்க சற்று உணர்ந்தீங்கன்னா பிடிச்சிருப்பீங்க. சும்மா ஆய்வா சொல்லலாங்க. ஆய்வு என்பது மிகப்பெரிய அலசல் செய்து விட்டு தான் கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இஸ்ரவேல்ல பெஞ்சமின் ஒரு பிடிக்குள்ள நெய்னா மாட்டிருக்கிறார். அதை நாம தெளிவா சொன்னோம் இல்லை. ஏனெனில் அவனை விட்டு இவர் வழிகி வரையலா. அதன் பிற்பாடுதான் இப்பொழுது ரம்ஸ்ர மிகப்பெரிய சிறுமிகள் பாலியல் குற்றம் எல்லாம் வெளியாகி கொண்டு இருக்குது. இதுல மிக அதிகமாக அமெரிக்க மொசாட் FBI என்று சொன்னாலும் அமெரிக்காட மொசாட் தான் இதை லீக் ஆகிறது. இதுல மோடி மஸ்தானும் மாற்றாரு இல்ல, அது ஏகப்பட்ட செய்தி புரிந்திருக்கு. அது நாங்கள் பிறகு வாரம். அப்ப ஆக இஸ்ரேலின் ஒரு நெருக்குதலுக்குள், ஒரு நெருக்கு வரத்துக்குள் அமெரிக்க அதிபர் மாட்டி இருக்கின்றார் நாங்க சொல்லிக்கிறோம். அது அவரின் உயிருக்கு ஆபத்தையும் கொடுக்கலாம். நெத்தலி அவரை கூட அழிக்கலாம். அவங்கள நெத்தலியின் இலக்கு அவன் வெற்றியை நோக்கியது. எந்த ரூபத்திலும் எந்த வடிவத்திலும் வெற்றியை நோக்கி நகர்த்துவதுதான் இஸ்ரேல் அமெரிக்காவின் தந்திரங்கள். என்ன? அதாவது தந்திரங்கள், நரித்தந்திரங்கள். அந்த வகையில ரம்ஸ் மிகப்பெரிய பிடிக்குள், நெத்தலியின் மிகப்பெரிய ஒரு பிடிக்குள்ள மாட்டி இருக்கின்றார். அந்த ஒரு பாட் தான் இப்பொழுது அவரை பத்தி அசிங்கப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். நாங்க பிறகு தாரோம். இஸ்ரேல் மீது தீவிர தாக்கங்கள் நடத்தினால் இஸ்ரேல் உடைய இயங்கும் திறனை வெகு அளவு பாதித்துள்ளது. இஸ்ரேலில் மில்லியன் மக்கள் வாழும் பகுதிகள் சிரமமடைய கூடும். அதை சொல்லாங்களே. அதாவது மக்கள் வாழும் குடியிருப்புகள், இஸ்ரேலில் மக்கள் வாழும் குடியிருப்புகள் நீங்க எந்த அளவு பலஸ்தீனம் கொண்டு அடிக்கிறீங்களோ அதை விட மோசமாக டபுள் ரிபிள் போட்டு அடிக்கிறது ஈரான் தயாராக இருக்கிறது. நிச்சயமாக அது இஸ்ரேல் மீது மிகப்பெரிய குறியை வைத்துள்ளது. இது ஒரு பயங்கரமான உண்மைங்க என்றும் சொல்றார். உலகம் பெரிய வீரர்களால் மட்டுமே இயக்கப்படுவதில்லை. எவ்வளவு தெளிவான வார்த்தை பார்த்தீங்களா? சில சிறிய ஆனால் கையாள முடியாத சக்திகள் மட்டும் இருந்தால் பெரியவர்கள் கூட பயமடைந்து நடக்கின்றனர். சரிதானே? ஆளை பார்த்தா சின்ன ஆளா இருக்கிறான், அவன தந்திரம் மந்திரம் செயல்திறன் அதிகரித்தால் அந்த தாக்கம் ஏற்படுத்தும். நூற்றுக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் ஈரானுக்கு தேவை சில நிமிடங்கள். நூற்றுக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் ஈரானுக்கு தேவை சில நிமிடங்கள். மில்லியன் மக்கள் வாழும் நகரங்கள் ஈரானுக்கு அது வெறும் கதை இலக்கியம். ஈரான் வெறுமனே சுழந்தடிக்கும் ஒரு புயல் போல உலகின் பெரிய சக்தியையும் உருக்கச் செய்யும் சக்தி கொண்டுள்ளது. நிலவிலும் நட்சத்திரங்களிலும் சக்கரங்கள் இருக்கின்றன. ஆனால் சின்ன தீபம் கூட இரவின் இருளை மாற்றும் சக்தி கொண்டது. இன்றும் அந்த தீபம் ஈரான் தான் என்று மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. ஸ்காட் ரைட்டரின் கருத்து உலக பரப்பில் மிகவும் ஒரு கவனிக்கப்படக்கூடிய கருத்தாக பார்க்கப்படுகின்றது. அவர் சும்மா வெறும் தரையில் இருந்தவரும் அல்ல, சும்மா வீட்டுக்குள்ள சமைச்சு கொண்டு இருந்தவரும் அல்ல. ஒரு அமெரிக்காவின் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி
ஒரு நல்ல நிலையில் இருந்தது மட்டும் அவரை ஐநாவுக்குள் எடுத்திருப்பாரு. அந்த ஐநா எடுத்த வகையில நீங்க பார்த்திருப்பீங்க சதீஷ் நம்பியார். யாரு? கேரளாவின் புறப்படத்தை கொண்டவர், இந்திய ராணுவத்தில் உயர்நிலை வதித்தவர். அவர் இங்க இருந்தாலும் சதீஷ் நம்பியார். அப்ப சதீஷ் நம்பியார் அண்ணன் நம்பியார் அவனும் இதுல இருந்தாங்க, ஐநாவில் இருந்தாங்க. அப்ப ஐநாவில் எல்லாம் கொண்டு போறதெல்லாம் லேசான ஆட்களை கொண்டு போக மாட்டாங்க. மிக அதிக அளவு சக்தி கொண்டவர் தான் கொண்டு போவாங்க. அந்த அளவில் ஸ்காட் ரைட்டர் மிகப்பெரிய சக்தி கொண்டவர், மிகப்பெரிய இராணுவ ஆய்வாளர் என்று உலக பரப்பில் அவர் பார்க்கப்பட்ட ஒருவர். அவரின் கருத்து தான் இந்த கருத்தாக இருக்கின்றது, வேற நம் கருத்து அல்ல. ஆனால் இந்த கருத்துக்களை நாம் ஏற்கனவே பதிந்து வைத்திருக்கணும் எமது காணொலிகளில். மிக மிக அதிக அளவு சேதாரம் நான் 60% சொன்னாலும் 80% இருக்கும் என்றுதான் உலக பரப்பில் பார்க்கப்படுகின்றது. அதனால் தான் ரம்ஸ் மாம்ஸ் வாயால் வடை சுட்டு கொண்டு அந்த அடிக்கிற இந்த அடிக்கிற அவருடைய வடையத்தை நம்பித்தான் இந்திய யூடியூப்ஸ் அடித்து கொண்டிருக்கிறாங்க. அவர் உளுந்து வடையை நம்பித்தான் இவங்க அடிக்கிறாங்க. ரம்ஸ் நெய்நாட உளுந்து வடையத்தான் இந்தியாவுக்கு இருக்கிற தமிழக யூடியூப்ஸ் அடிக்கிறாங்க. தமிழ் தரப்பு மட்டும்தான், வேற இங்கிலீஷ் இந்து எல்லாம் கிடையாது. இங்கிலீஷ் தரப்புல சொல்லப்படவும் இல்லை. தமிழ் தரப்பு யூடியூபர்ஸ் தான் சண்டை அவங்களுக்கு வந்துடணும், கொஞ்சம் தளத்தை ஓட்டலாம் இல்லை, அதுதான் பாக்குறாங்க. ஆனா ஈரான் பிடியன்கள் விடான்கள் தாக்கு பிடிப்பார்கள். மிக அதிக அளவு தாக்கம் செலுத்தும், மிக அதிக அளவு சேதத்தை கொண்டு வரும். அதாவது சண்டை கொண்டு வருகிறது என்றால் கட்டாரில் இருக்கிற பேஸ் மூடப்படும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க மக்கள். சண்டை கொண்டு வரப்போதுன்னா சுமார் ஒரு 3-4 மணி நேரங்களுக்கு முன்பாக அல் உதைத் மூடப்படும். அப்ப மூடப்படின உடனே நாமல் நினைத்துக் கொள்ள வேண்டியதான் தாக்குதல், அது ஒரு யுத்தம் நிகழப் போகுது என்று. சும்மா லேசாக இடைப்பட தேவையில்லை. லேசான வழி கட்டாரில் இருக்கின்ற அல் உதைத்த மிகப்பெரிய தாக்கல் ஏற்கனவே டெஸ்டிங் பார்த்தாச்சு. அப்ப ஆக வளைகுடாவில் ஒரு யுத்தம் மூல போகுது என்றால் கட்டார் இருக்கின்ற அல் உதைத் விமானத்தளம் மூடப்படும். அப்ப அதுலயே நாங்க கண்டிச்சா காணும், வேற எங்கேயும் போக தேவையில்லை, தமிழக யூடியூபர்ஸை பார்க்க தேவையில்லை. அந்த பேஸ நாம் சரியான லுக்கிங் போட்டோம் என்றால் அது காண்பி கொடுக்கும். ஆக இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவான செய்தியாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. ஸ்காட் யார், அதாவது ஸ்காட் ரைட்டரின் செய்தி மிகப்பெரிய ஒரு பரபரப்பு செய்தியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. பார்க்கலாம் மற்றும் ஒரு காணொளியில். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.